அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னல் ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா முஹம்மது இப்னு அப்துல்லா அம்மாபாத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய விவாத தலைப்பாக அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைகள் ஹலாலா ஹராமா என்றதுதான் நாம் பேச இருக்கிறோம். முதலாவதாக சிலோன் தௌஹீத் ஜமாத் ஆகிய நம்முடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைகளில் எதில் அறுத்தல் சம்பந்தப்படுகிறதோ அதுதான் ஹராம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் கூறுகிறான். அறுத்தல் தேவைப்படாத அவசியம் இல்லாத எதுவும் பூஜை செய்யப்பட்ட நிலையில் இருந்தாலும் அது ஹராம் என்று அல்லாஹ்வோ அல்லாஹ்வுடைய தூதரோ எங்கேயும் குறிப்பிடவில்லை. திருக்குர்ஆனில் 2:173, 5:3, 6:145, 16:115 இந்த 4 வசனங்களிலும் வமா உஹில்ல பிஹி லிகைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இஹ்லால் செய்யப்பட்டது என்று வருகிறது. இந்த இஹ்லால் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் விவாதம். இஹ்லால் என்பது அறுத்தலை மாத்திரம் குறிக்கிறதா, அறுத்தல் அல்லாத அனைத்தையும் குறிக்கிறதா என்பதுதான் விவாத பொருளாக இருக்குது. நம்முடைய நிலைப்பாடு என்ன? இஹ்லால் என்பது தெளிவாகவே அன்றைய கால மக்கள், அரபு மக்கள் எந்த கருத்தில் பயன்பாட்டில் வைத்திருந்தார்களோ, உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை என்று வருகின்ற நேரத்தில் இஹ்லால் என்பதை எப்படி பயன்படுத்தினார்கள்? அறுத்தலுக்கு தான் பயன்படுத்தினார்கள். மாமிசம் வகையை சேர்ந்த பிராணிகளை சேர்ந்த அறுத்தலுக்காக மாத்திரம்தான் இந்த இஹ்லால் என்பதை உணவு சார்ந்த விஷயங்களில் பயன்படுத்தினார்கள். எனவே நம்முடைய நிலைப்பாடு தெளிவாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இந்த குர்ஆன் என்பது தெளிவான அரபு மொழியில் இறக்கப்பட்ட வேதம். அரபு மொழியில் இறக்கப்பட்ட தெளிவான வேதம் அந்த மக்கள் எதை நடைமுறையில் வைத்திருந்தார்களோ அதை வைத்துதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த மக்கள் இஹ்லால் என்பதுக்கு அறுத்தல் என்ற கருத்தை நடைமுறைப்படுத்தி வந்திருக்கக்கூடிய நேரத்தில் அதைத்தான் அல்லாஹ் தடை செய்கிறான். அது அல்லாத எதையுமே தடை செய்யவில்லை என்பது நம்முடைய ஆணித்தரமான வாதமாக இருக்கிறது. ஆனால் எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க? அது எல்லாத்தையும் குறிக்குது. சப்தமிடுதல் என்ற அகராதி அர்த்தத்தை வைத்து, கருத்தை வைத்து எல்லாத்தையும் நாங்கள் எடுக்கணும், எல்லாத்தையும் நாங்கள் குறிக்கணும், எனவே பூஜை என்பதில் அனைத்தும் அடங்கும் என்பது எதிர்த்தரப்பினுடைய வாதம். ஆனால் இதற்கு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த அறிமுக உரையில் குறிப்பிடுகிறேன், இறுதி வரைக்கும் அறுத்தல் என்ற கருத்தை அல்லாத இந்த சப்தமிடுதல் என்ற கருத்து பூஜை என்றதுக்கு குறிக்கிறது என்பது அவர்களுடைய நிலைப்பாட்டை நிறுவக்கூடிய விதத்தில் எந்த விதமான மார்க்க ஆதாரங்களையும் அவர்களால் முன்வைக்கவே முடியாது என்பதை நாங்கள் ஆணித்தரமாக சொல்றோம். ஏனென்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதை தடை செய்கிறானோ அதைத்தான் நாங்கள் தடை செய்து கொள்ள வேண்டும். நாம ஒன்றை நினைத்து தீர்மானித்து தடை செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கவில்லை என்பது இஸ்லாத்தில் அடிப்படையான ஒரு கொள்கையாக இருக்கிறது. 5வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துஹர்ரிமூ தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய தய்யிபாத்தானவைகளை நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தது, வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ் அலா யுஹிப்புல் முஅத்ததீன், அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை விரும்ப மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அல்லாஹ் எதை தய்யிபாத்தாக வைத்திருக்கிறானோ, அரிசி பருப்பு காய்கறிகளை அல்லாஹ் இயற்கையாக தய்யிபாத்தில் வைத்திருக்கிறான். அந்த தய்யிபாத்தில் வைத்த அரிசி பருப்பு காய்கறிகளை ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் அதுக்கு தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வின் கட்டளையின் அடிப்படையில், நஸ்ஸின் அடிப்படையில் தான் அதை ஹராம் என்று நாங்கள் சொல்ல வேண்டும். நாம தீர்மானித்து, நாம கற்பனை செய்து, நாம கோர்த்து கொண்டு ஹராம் என்று தீர்மானிப்பது என்பது அல்லாஹ் ஹலால் ஹராம் தீர்மானிக்கும் அல்லாஹ்வின் அந்த அதிகாரத்தை நாங்கள் கையில் எடுப்பதாக வரும் என்பது நம்முடைய பிரதானமான வாதமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹ் 7வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் சொல்றான், குல்மன் ஹர்ரம ஸீனத்தல்லாஹி அல்லதி அஹ்ரஜ லி இபாதிஹி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு வெளிப்படுத்திய ஜீனத்துகள், அல்லாஹ் வெளிப்படுத்திய அலங்காரங்கள், வத்தய்யிபாத்தி மினர் ரிஸ்கி, அல்லாஹ் வெளிப்படுத்திய உணவுகள், தூய்மையான உணவுகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இதை யாரு ஹராமாக்குகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் தஆலா பூமியில விளைச்சல்ல தெளிவாக தூய்மையாக காய்கறிகளையும் பழங்களையும் தானியங்களையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறான். இதை ஹராமாக்குவதாக இருந்தால் அதற்கு ஆதாரம் வேண்டும். அல்லாஹ் ஹராமாக்காமல் நீங்கள் ஹராமாக்குவதாக இருந்தால் அதற்கு உங்களுக்கு யார் அனுமதி தந்தது என்ற கருத்தில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று அல்லாஹ் ஒன்றை ஹராம் என்று தீர்மானித்தாலே தவிர நாம ஹராம் என்றொன்றை தீர்மானிக்க முடியாது என்பது
அல் குர்ஆனுடைய அடிப்படை கருத்தாக இருக்கின்ற நேரத்தில், அடிப்படை வாதமாக இருக்கின்ற நேரத்தில் பூஜை செய்யப்பட்டவைகள் என்று சொல்லி அறுத்தல் அல்லாத, மாமிசம் அல்லாதவைகள், அல்லாஹ் இயற்கையாக தூய்மைப்படுத்திய தானியங்கள், பழங்கள், காய்கறிகளை ஹராமாக்குவது என்பது அல்லாஹ் செல்லாத ஒரு சட்டத்தை நாம வரம்பு மீறி போட்டுக்கொள்வதாக அமையும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல அல்லாஹ் தாலாவை பொறுத்தவரையில் எதை அல்லாஹ் ஹராமாக்குவானோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல பட்டியல் போடுவான். அல்லாஹ் ஹராமாக்காதவைகளை அல்லாஹ் இயற்கையாக விட்டுட்டான். எதை ஹராமாக்குறானோ அதைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பட்டியலாக கட்டளையாக போட்டு இதை ஹராம் என்று சொல்வான். 6வது அத்தியாயத்தில் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமாலக்கும் அல்லா தாக்குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்ட பேர் சொல்லப்பட்டவைகளை உண்ணாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? வகது ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும், உங்களுக்கு எது ஹராம் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டானோ அதை அல்லாஹ் தெளிவாக டிக்ளேர் பண்ணிவிட்டான். அல்லாஹ் எதை டிக்ளேர் பண்ணினானோ அதுதான் ஹராம் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் டிக்ளேர் பண்ணாத ஒன்றை, அல்லாஹ் நஸ்ஸாக முன்வைக்காத ஒன்றை நாங்களாக தீர்மானித்து சிந்தித்து காரணம் கற்பித்து நம்முடைய யூகத்தின் அடிப்படையில், மனோ இச்சையின் அடிப்படையில் ஹராமாக்கினோம் என்று சொன்னா அது ஹராமாவாது. அது அல்லாஹ் சொன்ன ஹராத்துக்குள்ளே வராது என்பது அல் குர்ஆனுடைய அடிப்படையாக இருக்கிறது. அப்ப ஹராமுக்கு ஆதாரம் முன்வைக்கப்பட வேண்டும். ஆதாரம் இல்லாத, அல்லாஹ் தடை செய்யாத அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுவாக ஹலால் என்ற ஒரு நிலையில் வைத்திருக்கிறான். 6வது அத்தியாயத்தில் 150வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், குல் ஹலும்ம சுஹதாக்கும் அல்லதீன யஸ்ஹதூன, நீங்கள் யாரெல்லாம் சாட்சியம் அளிப்பதற்காக நீங்கள் எடுத்து சாட்சியம் அளிப்பதற்காக வைத்திருக்கிறீர்களோ அவர்களை அனைவரையும் கொண்டு வாருங்கள். அல்லதீன யஸ்ஹதூன அன்னல்லாஹ் ஹர்ரம ஆதா, அல்லாஹ் இதை ஹராமாக்கி வைத்திருக்கிறான் என்று ஒரு விஷயத்திற்கு யாரெல்லாம் இது ஹராம் என்று சாட்சியம் அளிக்கிறார்களோ அவர்களை கொண்டு வாருங்கள். ஃபைன் ஷஹிது, அவர்கள் பொய்யாக அல்லாஹ் சொல்லாத ஒன்றை ஹராம் என்று எதிர்த்தரப்பினர் சொல்வதை போன்று சொல்வார்களே ஆனால் ஃபலா தஸ்ஸதுமாஹும், அவர்களுடன் நீங்கள் சாட்சியம் அளிக்காதீர்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன கஸ்ஸபூ பிஆயாத்தினா, நம்முடைய வசனங்களை யார் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்று சிந்தித்து யூகித்து மனோ இச்சையின் அடிப்படையில் ஒருவர் ஹராமாக்குவார் என்று சொன்னா அவர்கள் யாரான, எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹுவின் வசனத்தை பொய்ப்பிப்பவர்கள். வல்லதீன லா யுமினூன பில்லாஹிரா, அவர்கள் மறுமையை நம்பாதவர்கள். வஹும் பிரப்பிஹிம் யாதிலூன், அவர்கள் தன்னுடைய இறைவனுக்கு இணை கற்பிக்கிறார்கள் என்று அல்லாஹ் கடுமையான ஒரு எச்சரிக்கையை இந்த வசனத்தில் விடுத்திருப்பதை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன? ஹராம் என்பதற்கு அல்லாஹ் காட்ட வேண்டும், ஆதாரம் வைக்க வேண்டும், அல்லாஹ் சொல்லி இருக்க வேண்டும், அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்க வேண்டும். அது இல்லாத ஒன்று ஹராத்தில் வராது. இந்த கருத்தை ஒரு அடிப்படை ஃபிக்ஹில் ஒரு காயிதாவாகவே சொல்வார்கள். அல் அஸ்லு ஃபில் அஸ்யாயில் இபாஹத்து, அனைத்து விஷயங்களும் நமக்கு ஹலாலாக இருக்கிறது, அதுதான் அஸ்லான நிலை. எது அல்லாஹ் தடை செய்தானோ அதை தவிர மற்ற அனைத்தும் ஹலாலாக இருக்கிறது என்பது அஸ்லான ஒரு நிலை என்பது பொதுவான ஒரு காயிதாவாக இந்த குர்ஆன் வசனங்களை வைத்து முடிவெடுத்திருக்கிறார்கள். சரியான குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் முடிவெடுத்தது என்பதனால இந்த காயிதாவை நாங்களும் அங்கீகரிக்கிறோம். பொதுவாக உலக நடைமுறையும் அதுதான். உலகத்தில் எதெல்லாம் தடை செய்யறானோ அந்த தடை செய்பவைகளைத்தான் பட்டியல் போடுவான். தடை செய்யாதவைகளை பட்டியல் போடுவானா? இப்ப நீங்க குடிக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி வாகனம் ஓட்டக்கூடாது என்று கூடாது என்ற பட்டியலை தான் என்ன செய்வான்? தடை என்ற லிஸ்ட் தான் தருவான். அது அல்லாத அனைத்தும் கூடும். அந்த உலக நடைமுறையை லீகல் அன்லெஸ் ப்ரோஹிபிட்டட் என்று சொல்வார்கள். அனைத்தும் சட்டப்பூர்வமானது, தடை செய்தவைகளை தவிர. அவன் மார்க்கத்திலையும் அல்லாஹ் தஆலா எதை வச்சிருக்கிறான்? எல்லாமே அனுமதிக்கப்பட்டதுதான், தடை செய்ததை தவிர. இந்த அடிப்படையில் இருந்து அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக பூஜை செய்யப்பட்டவைகள்ல அறுத்தல் அல்லாதவைகளும் ஹராம் என்று சொல்வதாக இருந்தா அந்த இஹ்லால் என்ற வார்த்தையில அல்லாஹ் அறுத்தலை தான் அது குறிக்கிறது என்று அந்த கால மக்களுடைய நடைமுறையிலிருந்து நாங்கள் விளங்கிய பிறகு அது அல்லாதவைகளும் ஹராம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் இவர்களாக கற்பனை செய்து சொல்கிறார்கள். இவர்கள் அது அல்லாதவைகளுக்கு, அறுத்தல் அல்லாதவைகளுக்கு ஆதாரத்தை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது நாங்களாக யூகித்து எடுத்த ஒரு முடிவு அல்ல, மொழி சார்ந்த ஒரு விஷயம் என்பதனால் அந்த காலகட்டத்தில் அன்றைய அரபு மக்கள்
எந்த கருத்தில் இந்த உஹில்லவை புரிந்து கொண்டார்களோ அந்த கருத்தில் தான் நாங்கள் குர்ஆனுடைய விஷயத்தில், இந்த விஷயத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நாங்கள் முன் சென்ற அறிஞர்களுடைய கருத்துக்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதாக ஆகாது. மொழி சார்ந்த ஒரு துறை என்பதனால் மொழி சார்ந்த துறையில் அந்த மக்கள் இஹ்லாலை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் தெள்ளத் தெளிவான ஆதாரங்களை அடுக்கி வைத்து சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தா, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல வமா உஹில்ல பிஹி லிகைரில்லா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்துக்கு பலவிதமான அன்றைய காலத்தில் ஹிஜ்ரி 150 ஹிஜ்ரி 1421 வரைக்கும் உள்ள 50க்கும் மேற்பட்ட தஃசீர்களை மேற்கோள் காட்டி இந்த மொழி சார்ந்த விஷயத்தில் இந்த வார்த்தைக்குரிய அர்த்தம் என்னவென்பதில் அன்றைய கால அரபு மக்கள் அதை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதற்காக, அன்றைய கால மக்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்காக நாங்கள் முன்வைப்போம். அந்த எல்லாத்திலையுமே இந்த உஹில்ல என்ற வார்த்தை அறுத்தலை தான் குறிக்கிறது என்று தெள்ளத் தெளிவாக நிரூபணமான ஒரு உண்மையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னா, இப்போ உதாரணமாக சொல்வதா இருந்தா, தஃசீர் முகாத்தில் இப்னு சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஹிஜ்ரி 150 வந்த முதல் தஃசீர், அதனுடைய ஆசிரியராக அபுல் ஹசன் முகாத்தில் இப்னு சுலைமான் இப்னு பஷீர் அல் அஸ்தியுல் பல்கி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அவருடைய தஃசீர்ல என்ன சொல்கிறார் என்றா, வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்றா வமா துபிஹ லில் அவ்சான், சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை. இஹ்லால் என்பது சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவை என்று தெளிவாக, இது ஆரம்ப கால ஹிஜ்ரி 150 இந்த இஹ்லால் என்ற வார்த்தையை அந்த மக்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள், வார்த்தையின் கருத்தை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. அதே போன்று தஃசீர் உசைமின் கடைசியாக 1421 ஆண்டு ஹிஜ்ரி 1421 ஆண்டு வந்த தஃசீர்ல கூட அல் முஅல்லிஃப் முஹம்மது இப்னு சாலிஹ் இப்னு முஹம்மது உசைமின் என்று சொல்பவர் அறிஞர் என்ன சொல்கிறார், தெளிவாக வல் முராது பிஹி ஹுனா மா ذுகிர அலைஹி இஸ்மு கைரில்லாஹி இந்த தப்ஹி, அறுத்தலின் போது அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொல்வதுதான் இஹ்லால் என்ற வார்த்தையில் பொருள்படும் என்பதை தெளிவாக சொல்றாங்க. ஹிஜ்ரி 150 1426 ஒன்று வர காட்டிலும் இஹ்லால் என்றால் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அறுத்தல் என்ற விஷயத்தில் உணவு சம்பந்தப்பட்ட படையல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அறுத்தல் என்ற கருத்தை தான் தரும், அது அல்லாத கருத்து தராது என்று மொழி வல்லுநர்கள் தெள்ளத் தெளிவாக சொன்ன ஒரு விஷயத்தை, அந்த காலத்து மக்கள் புரிந்து கொண்ட ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ் தஆலாவும் அதே நடையில வமா உஹில்ல லிகைரில்லாஹி பிஹி என்பது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்பட்டதை குறிக்கிறது. எனவே அதுதான் தடை என்று அல்லாஹ் சொன்ன பிறகு கத்திரிக்காயும் தேங்காயும் பொங்கலும் படையலும் ஹராம் என்று சொல்வதற்கு எதிர்த்தரப்பினரிடம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதனாலும் நாங்கள் தெளிவாக மாமிசம் சார்ந்த உணவுகள் தான் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு படையல் செய்யப்பட்டால் அது ஹராம் என்ற கருத்தை தெளிவாக சொல்கிறோம். இப்போ ஒரு கருத்தை புரிந்து கொள்வதா இருந்தா நீங்களா நினைச்சு புரிந்து கொள்ள முடியாது. ஒரு கருத்தை புரிந்து கொள்வதற்கு இப்ப இந்த மவுஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். இது மவுஸ் என்றால் இந்த மவுஸ் என்ற கருத்தை எங்கிருந்து நாங்கள் எடுத்தோம்? நாங்களா இதுக்கு எலி என்று சொல்றாங்க, மொழிபெயர்த்து பார்த்தா எலி. இது எலியா? இல்ல, இது ஒரு நவீன தொலை தொடர்பு சாதன உபகரணம், ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உபகரணமாக இருக்கிறது. இந்த உபகரணத்தை மவுஸ் என்ற ஒருத்தர் பெயர் வச்சா, ஏன் வச்சாங்க, எதுக்கு வச்சாங்க, அதுல இருக்கக்கூடிய தர்க்க ரீதியான வாதங்கள் என்னன்றது நமக்கு தெரியாது. மக்கள் பயன்படுத்துகிறார்களா, பெரும்பான்மை அங்கீகரிக்கிறார்களா, அதுதான் ஒரு மொழியுடைய அர்த்தம் என்பது. அந்த மொழியுடைய லெக்சிமேட் அர்த்தம், பயன்பாடு யூசேஜ் அர்த்தம், அந்த மக்கள் துறை சார்ந்த கருத்தாக புரிந்து கொள்ற அர்த்தத்திலிருந்து ஒரு மொழிக்கு ஒரு வார்த்தைக்கு நாங்கள் விளக்கம் எடுக்கிறோம் என்ற அடிப்படையிலும் அந்த காலத்தில் மக்கள் இஹ்லால் என்பது அறுத்தலுக்கு பயன்படுத்தினதால அதை நாங்கள் கருத்தா சொல்றோம். இதை சொன்னா இவ்வளவு காலம் நாங்கள் இதை சொன்னோமா, இவ்வளவு காலம் இதை பார்த்தோமா, இப்படித்தானே நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று நம்முடைய வாதத்தில் நாங்கள் அப்படித்தான் இருந்தோம், அந்த காலத்தில் இருந்து அந்த கொள்கையில தான் இருந்தோம் என்று பிடிவாதம் பிடித்தால் இது ஒரு தக்லீத் தான். நாங்கள் கொண்ட கொள்கை ஆய்வின் போது ரிசர்ச் செய்யும் போது குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே ஒரு வாதத்தை ஆதாரத்தை சரியாக முன்வைக்கக்கூடிய நிலை வந்தால், சமயனா வாத்தானா அந்த ஆய்வு சரியாக இருந்தால் அதற்கு நாங்கள் செய்மடுத்து கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு மனோநிலையில் அல்லாஹ் ரசூலுக்கு நாங்கள் கட்டுப்படணுமே தவிர
நாங்க சொன்னதுதான் மார்க்கம் என்று நாங்கள் இருப்போமே, ஆனால் நாங்கள் எந்த நிலைக்கு வருகிறோம்? நாங்களும் ஒரு தக்லீத்வாதிகள் தான் என்ற நிலைக்கு வருவோம். அந்த நிலையில்தான் தற்போது எதிர்த்தரப்பினர் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு, அறுத்தல் என்பது உயில்லை என்ற வார்த்தை அறுத்தலுக்கு மாத்திரம்தான் வருகிறது, அறுத்தல் அல்லாத விஷயத்துக்கு வராது.